அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக்கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் அவருடைய பேச்சில் வந்து நிறைய உள்நோக்கம் தெரியுது. மறைமுகமாக யாரையோ அவர் தாக்கி பேசுகிறாரு, வெளிப்படையாக யாரையும் குறிப்பிடாமல் அவர் பேசக்கூடிய பேச்சு அவருடைய பயத்தை காட்டுதா அல்லது எந்த பக்கமும் எப்படியும் தாவறதுக்கான முயற்சின்னு காட்டுதா அப்படிங்கிற பலவிதமான கற்பனையான விமர்சனங்களும் இந்த சபையில் எழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒன்றிய அரசை ஒரு இடத்துல கூட அவர் கண்டித்து பேசலை. அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய கல்வி நிதியை தர மறுக்கிற ஒன்றிய அரசை எந்த இடத்துலையும் அவர் கண்டிச்சும் பேசலை. இப்படிலாம் பேசக்கூடிய இவர் வந்து அடிக்கடி புரோன்னு சொல்லி அவர் யாரையோ தாக்கி பேசுகிறாரு. உதாரணமாக வந்து பாயாசம் பாசிசம்னு பேசக்கூடியப்ப அவர் பாசிசம்னு சொல்லி ஒன்றிய அரசையும் பாயாசம்னு சொல்லி தமிழக அரசையும் தாக்கி பேசுகிறாரு. திமுகவை பாயாசம்னு தானே சொல்கிறாரு, பாயாசங்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியிலே ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு அந்த தாவேக்காவுடைய 2500 நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறாங்களாம். அவங்களுக்கு மத்தியில் வந்து புஷி ஆனந்த் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, 3000 பேருக்கு சிறப்பான 17 வகை உணவு வடை பாயாசத்தோடு தயார் பண்ணியிருக்குங்கிறப்ப ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க தலைவர் பாயாசத்தை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் இங்கே பாயாசத்தை போல்ந்து பேசுகிறீங்கிறப்ப, இல்லை பாயாசம் வந்து இனிமையானது, நல்லது, பாசிசம் தான் பொல்லாதுங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போன புஷி ஆனந்தை பார்த்து ஒரு சிலர் முறைச்சதாக செய்தி வருது. இது மட்டும் இல்லாமல் சில நிருபர்களை கூட அந்த கூட்டத்தில் தாக்கியிருக்காங்கன்னு செய்தி வருது. அந்த விழா மேடையில் ஒரு பாம்பு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு புறப்பட்ட விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய காலணியை தூக்கி வீசினான்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான செய்திகள் வந்து இன்னைக்கு பிரபலியமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் விஜய் 14 நிமிஷம் பேசியிருக்கார ஒழிய எந்த விதமான உருப்படியான பேச்சும் அவரோட கருத்தாக வெளியே வரலைங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேலே வருது. இப்போ என்ன பேசினார் விஜய், அவர் எப்படி பேசியிருக்கணும், அவர் எந்த நோக்கத்தில் பேசினார், இதனுடைய விளைவு என்னங்கிறத பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்திய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதில் பேசுகிறப்ப ஒரு 14 to 15 நிமிஷம் பேசுகிறாரு. அந்த 14-15 நிமிஷம் பேசுனதில் எந்த விதமான தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமான செய்தி எதையுமே அவர் பேசலை. மிகப்பெரிய கருத்துக்களை எதையுமே அவர் எடுத்து வைக்கலை. உண்மையிலேயே இவர் தமிழ்நாட்டுடைய அரசியலில், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில், தமிழ்நாட்டுடைய பொருளாதார நலனில் அக்கறை இருந்திருந்தால் இவர் என்ன பேசியிருக்கணும்னா, கல்வி நிதியை தர மறுக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருக்கணும். இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு கல்வி நிதி தருவோம்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அமைச்சரை அவர் வந்து கண்டனம் கொடுத்து பேசியிருக்கணும். அதையெல்லாம் அவர் பேசாமல் அவர் பொதுவாக பூசி முழுகின மாதிரி என்ன சொல்கிறாரு, கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இவங்க இருக்கிறாங்க, எல்கேஜி யூகேஜி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி இது ஒரு திட்டுறதா, இது ஒரு தாக்குறதா சொல்லிட்டு இது வந்து பாசிசமும் பாயாசமும் போடுற நாடகங்கிறாரு. இவர் யாரை பாசிசங்கிறாரு, யாரை பாயாசங்கிறத விட தெளிவாக அவர் பேச கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நம்ம எல்லா மொழிகளையும் மதிக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது, தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கட்டும், ஆனால் எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் கற்றுக்கலாமா ஒழிய யார் மேலேயும் எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் வந்து திணிப்பை எதிர்க்கிறோம். திணிக்கிறது எப்படி ப்ரோ நியாயமாக இருக்குன்னு சொல்லி இந்த ப்ரோன்னு அடிக்கடி பேசுகிறாரு. இப்படி பேசக்கூடிய ஒரு பேச்சில் வந்து ஒன்றிய பாஜகவை வந்து தாக்கி பேசுகிறதுக்கு பயப்படுறாருங்கிறது தெளிவாக தெரிய வருது. ஆனால் அதே சமயம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அதிமுகவை பற்றி எந்த இடத்துலையும் அந்த பேரை கூட அவர் உச்சரிக்க விரும்பலை. இதில் இருந்து 2 விதமான கருத்துக்கள் பேசப்படுது. ஒன்று, அதிமுகவை பேசினா அது மிகப்பெரிய முக்கியத்துவம் அடைஞ்சிரும், அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த தமிழக வெற்றி கழகம் போய் உட்கார்ந்துடணும், நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படின்னா அதிமுகவை வந்து மறக்கடிக்கிற மாதிரி அரசியலில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறாருன்ற ஒரு சிலரும், இல்லை வரக்கூடிய 2026 தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி போட்டு தான் விஜய் வந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறான்னு ஒரு சிலரும் பேசுகிறாங்க.
இப்படி பேசக்கூடிய சூழ்நிலை தான் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காளியம்மாள் கூட அண்ணா இந்த தமிழக வெற்றிகளுக்கு தான் வரப்போகிறாரு, அவர் வரப்போகிறாருங்கிற செய்தியை வந்து இந்த ஆதவர்ஜினா உள்ளிட்ட பலரும் வந்து மறைமுகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேசிய ஆதவர்ஜினாவுடைய பேச்சு வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான பேச்சாக தான் இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து அந்த தேர்தல் வியூக வகுப்பாளராக நியமனம் பண்ணியிருக்கிற விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜினா, புஷி ஆனந்த் போன்ற முக்கியமான ஆளுகளை நம்பித்தான் அந்த களப்பணியில் இறங்குறாரு. அப்படி இறங்கினாலும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் எதையுமே இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் பேசலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 70,000 பூத் கமிட்டியை நாங்கள் அமைக்க போகிறோம், அப்படி அமைச்சு அந்த பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கு பயிலரங்கம் கொடுத்து அதுக்கே ஒரு பயிலரங்க மாநில மாநாடு நடத்துவோங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விழிப்புணர்வு பயிலரங்கம் நடத்துவோம்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்படுற பண்ணையார்களை அகற்றுவோம், இதுதான் முக்கியமான வேலைங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து வாரிசு அரசியல், திராவிட அரசியல், தீக்க அரசியல், பாசிச அரசியல் இப்படிலாம் இருக்குது. பண்ணையார் அரசியல்னு இதுவரை யாரும் யாரையுமே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு கட்சியை மட்டும் பண்ணையார் கட்சி, பண்ணையார் அரசியல்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜி.கே. வாசன் அவருடைய கட்சியை ஒரு சில சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோட உறவு வச்சிருக்கிற இந்த ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சியை தான் பண்ணையார் ஆட்கள் பண்ணையார் கட்சின்னு சொல்லுவாங்க. இப்படி மறைமுகமாக ஜி.கே. வாசனை தாக்கி பேசுகிறாருன்னு ஒரு சிலரும், இப்படி எங்களையும் நீங்கள் தாக்குறீங்களாண்டு ஜி.கே. வாசன் தரப்பு கோபத்தில் இருக்காங்கன்னு ஒரு சிலரும் ஒரு சர்ச்சையான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்தி திணிப்புக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்து இந்த கூட்டத்தில் அவர் பேச கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பெரியாரை தாக்கி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து எந்த ஒரு இடத்துல கண்டிக்கவும் கிடையாது. பெரியார் தான் தங்களுடைய கொள்கை தலைவர் ஏற்றுக்கிட்டதா சொல்கிற விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு மோசமாக பெரியாரை தாக்கி பேசுகிற அந்த நாம் தமிழர் கட்சியையும் அதோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் எந்த இடத்துலையும் கண்டிக்கவும் கிடையாது, தாக்கி பேசவும் கிடையாது. ஆக விஜய் அவர்கள் வந்து இந்த 2ஆம் ஆண்டு துவக்க கூட்டத்தில் தமிழ்நாட்டு நலனை பற்றியும் பேசலை, தமிழ் மொழிக்கும் பேசலை, பெரியாரை தாக்கி பேசின அந்த சீமானவர்களுக்கு எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிடலை. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிற, கல்வி நிதி கொடுக்க வேண்டிய நிதியை தர மறுக்கிற மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து பேசலை. எங்களுக்கு அந்த நிதியை கொடுங்கன்னு வந்து ஒரு குரல் எழுப்பலை. நிதியை கொடுக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை கொடுத்தா தான் ஏற்றுக்கிட்டா தான் நிதி தருவோம்னு சொன்ன மத்திய அமைச்சரை தாக்கி பேசலை. இப்படி எதுவுமே செய்யாமல் பூசி முழுகின மாதிரி பேசிவிட்டு போயிருக்கிற இந்த விஜய் அவருடைய பேச்சு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து சொல்கிறாங்க. ஆக எப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் அரசியல் கொண்டு போகிறத ஒரு திரைப்பட பாணியில் தான் கொண்டு போகிறாரு. அவர் ஒரு திரைப்படம் தயாரிக்கிறாருன்னா முதல்ல பேர் வைப்பார், பேர் வச்ச பிறகு ஷூட்டிங் ஸ்டார்டிங் பண்ணி அதுக்கு ஒரு விழா நடத்துவார், அப்புறம் பாடலுக்கு ஒரு அறிமுக விழா, அப்புறம் திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு ஒரு ட்ரையல் ஒருத்தர் வெளியிடுவார், அப்புறம் திரைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்கள்ட்ட 10 ரூபா டிக்கெட்டை 200 ரூபான்னு விற்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி நூற்றுக்கணக்கான கோடிகளை வந்து தனக்கு லாபமாக்குவார். இந்த மாதிரி முயற்சியை எப்படி திரைத்துறையில் செய்கிறாரோ அப்படி ஒரு முறையாக தான் இந்த அரசியலை கொண்டு போகிறாரு. திரைப்படத்துக்கு வேண்டாம் அது வெற்றியாக இருக்கலாம், அரசியலுக்கு வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பலரும் பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை விஜய் அவர்கள் வந்து வித்தியாசமான அரசியல் பண்ணுறாரு. அவர் பாருங்கள், வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை அவர் தலைமையில் ஏற்படுத்தி அரசியலில் பெரிய வெற்றியை அடைஞ்சிருவார்னு விஜய் சார்ந்தவர்கள் சொல்லி வர்றாங்க. எது எப்படி நடக்க போகுதுங்கிறது பார்க்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் தான் இந்த உங்களுடைய கருத்துக்களை அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணணும். விஜய் அவர்கள் போகக்கூடிய போக்கு சரியா? அவர் தமிழ்நாட்டு நலன்களை பற்றி எதுவுமே பேசாமல் அரைகுறை அரசியலை மட்டுமே பேசி வர்றாரு அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியா? எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் தொடர்ந்து நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். என்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.